மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். நேற்றைய தினம் உதய கம்மம்பில 10 மாதங்களாக தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளையான சந்திப்பதற்கு ஓடோடி போயிருந்தாரு. அவசரமாக போயிருந்தாரு. பிள்ளையான சந்திச்சுட்டு வெளியில் வந்த ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டினுடைய முதன்மையான பயங்கரவாதியும் இனவாதியும் மதவாதியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி வச்சாரு. இந்த கருத்தை ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, எதற்காக பிள்ளையான சந்திக்க போனாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல பிள்ளையானுடைய சகோதரர் உதய கம்மம்பிள்ள காதுல ஒரு செய்தியை ஊதி வச்சாரு. அதை கேட்டுத்தான் போலீசார் இப்படி கதைக்கலாமா, ஒரு சிறை கைதியுடைய உரிமை என்ன ஆகுது, பேச்சு சுதந்திரம் நாட்டில இருக்குது இல்லையா, ஒரு கைதி இப்படித்தான் வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் அவதாரத்தை ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டோ அவருடைய பிள்ளையானுக்கான அவதாரமாக சட்டத்தரணி அவதாரத்தை கையில் எடுத்து உடனடியாக சிஐடிக்கு விரைஞ்சாரு. பிள்ளையான சந்திச்சு கேட்டாரு, என்ன நடந்தது, ஏது நடந்த, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. பிள்ளைய கேட்டாரு, இந்த விஷயம் குறித்து நான் சொல்லும்படி எதுவும் சொல்லலையே, தம்பிதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு போல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையானும் அவருடைய சகோதரம் சந்திச்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல பிள்ளையாருடைய சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, அண்ணே நீங்க வெளியே வந்துடுவீங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அனுரகுமார திசாநாயக்க அவங்களுடைய செல்வாக்கும் அவருடைய வாக்கு வங்கியும் சரிஞ்சிட்டே போகுது, ஒரு தேர்தல் வந்தா போதும் அவர் விட்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. பக்கத்துல போலீசார சொல்லியிருக்கிறாங்க, அரசியல் எல்லாம் பேசாதுங்க, கொஞ்ச நேரம் தான் தந்திருக்கிறது, நீங்க தேவையான விஷயங்களை பேசுங்க, கேஸ் சம்பந்தமா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை உதய கம்மம்பிள்ளையோட காதுல ஊதுனதால உதய கம்மம்பிள்ளை ஓடோடி போய் என்ன பண்ண, நீதிமன்றத்துக்கு அறிவிக்கவா, சட்ட நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்டதற்கு பிள்ளையா சொல்லியிருக்கிறாரு, இங்க இருக்கிற போலீசாருக்கு எனக்கும் நல்லுறவு இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிட தேவையில்லை, நானே இதை சொல்லுங்கன்னு சொல்லல, அவராக சொல்லியிருக்கிறாரு, இதை விட்டுருங்க, இது ஒரு தேவையில்லாத ஆணி, அதை புடுங்கி சேதாரத்தை உண்டு பண்ணிடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு செய்தியை. உடனடியாக ஏமாற்றத்தோடு வெளியில வந்த உதய கம்மம்பிள்ள ஒரு ஓரமா நல்லு ஊடகங்கள்லாம் வாங்க வாங்க வாங்க, இந்த சந்தையில சாமான் விற்பாங்க இல்லையா, மலிவு வாங்க 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 அப்படின்ற மாதிரி ஊடகவியெல்லாம் நான் கூப்பிட்டு கருத்து சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னார்னா, சிறை கைதியுடைய உரிமை, பேச்சு சுதந்திரம், எப்படி உறவுக்காரர்களோட அரசியல் பேசக்கூடாது, அதை பேசணும் இதை பேசணும், இவங்களுக்கு சொல்ல உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி கதைச்சிருந்தாரு. ஆனா அவரே சொல்லிட்டாரு, இது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம்னு, அதனால நாங்க இதை கைவிட்டோம், இல்லைன்னா பயங்கரமா நடவடிக்கை எடுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஊடகத்துல அவர் பேசுறத காண கிடைச்சது. பிறகு ஊடகங்கள் கேட்டாரு, சுதந்திர தின கொண்டாட்டத்துல ஜனாதிபதி அவங்க ஆற்றிய உரை இனவாதத்தை தலை தூக்க விடமாட்டோம், அதுக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே, இனவாதத்தை முற்றுமாக அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட நேரம் தான் கடுப்பான உதய கம்மம்பிள்ள சொன்னாரு, இந்த நாட்டுல முதன்மையான இனவாதியும் மதவாதியும் பயங்கரவாதியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சாரு. கண்ணாடிக்கு முன்னால சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த வெளியில சொல்லிட்டாரு. அவரை பார்த்து அவர் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துக்கு போன நேரம் தெற்கில் இருக்கின்ற பௌத்தர்கள் வடக்குக்கு போறது குழப்பங்கள் உண்டு பண்ணுவதற்கு, பிரிவினை உண்டு பண்ணுவதற்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் இனவாதியா இருக்கிறாரு, அவர் தான் மதவாதியா இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. தெற்கில் உள்ளவர்களும் வடக்கில் உள்ளவர்களும் இரண்டரை கலந்து சகோதரத்துவ வாஞ்சியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களை பிரிப்பதற்கான முயற்சியை இவர் எடுக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த அள்ளி விட்டாரு உதய கம்மம்பிள்ள. உண்மையிலே பிள்ளையானுக்கே இது ஒரு பிரச்சனையாக இல்லாத போது உதய கம்மம்பிள்ளைக்கு ஏன் இது பிரச்சனையானது, எதனால ஓடி போனாரு, இதை ஏன் ஊடகங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதய கம்மம்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை, இனவாதத்தை பேசணும், மதவாதத்தை பேசணும், ஏதோ ஒரு அரசு குழப்பி விடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் மட்டும்தான். உண்மையிலே ஒரு அரசியல் கைதியினுடைய உரிமை பற்றி பேசுவதாக இருந்தா, எத்தனையோ தமிழ் அரசியல் கைதிகள் சுத்தமும் இல்லை குற்றமும் இல்லை, பல ஆண்டுகள் சிறையில் இருக்கிறாங்க. இவர் பல்வேறு ஆட்சியாளர்களோட பல்வேறு அரசுகளோட பக்கபலமாக துணையாக முட்டு கொடுத்தவர் இல்லையா, ஒரு போதும் இது பற்றி பேசினதில்லை. இப்போது எதற்காக பிள்ளையான் விஷயத்துல பேச்சு சுதந்திரம் இல்லாம போச்சு என்று ஆவேசப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதொன்னு சிறை கைதிகள் மீது இருக்கிற அக்கறையோ அவர்களுடைய உரிமையின் மீது இருக்கிற அக்கறையோ கிடையாது. எப்படியாவது இனவாதத்தை கிளப்பி விடணும், அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு செய்தியை மட்டும் ஊடகங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பிள்ளையானுடைய சகோதரர் சொல்லிட்டாரு இல்லையா, அனுரகுமார திசாநாயக்க அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சாச்சு, வாக்கு வங்கி குறைஞ்சாச்சு, ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு அதை ஊடகங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதை சும்மா சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ப்ரொசீஜர்ல பெய்த்து வரணும் என்பதற்காக வேண்டி ஒரு நாடகமாக நடிச்சு வெளியே இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு இவர் தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இனவாதம் மதவாதம் அது பற்றி பேசுறதுக்கு உதய கம்மம்பிள்ளைக்கு அருகதை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான அருகதை கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய கட்சியினுடைய பேரே ஒரு இனவாத கட்சி, இவர் செய்த அரசியல் எல்லாம் இனவாதம்.
கடந்த காலங்கள்ல வந்து மலட்டு கூத்து, மலட்டு வைத்தியர் அப்படின்னு டாக்டர் ஷாபி அவங்களோட விஷயத்த பூதாகரப்படுத்தினதே அவருதான். இவருடைய உறவெல்லாம் யாரோட இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல உரிமைய, அதே போல பொதுபல சேனா அமைப்புகளோட சேர்ந்துதான் இவர் அரசியல் செஞ்சாரு. 2019ஆம் ஆண்டு தேர்தல் காலங்கள்ல சிறுபான்மையினர் தான் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள கட்டவிழ்த்து கோட்டாபய ராஜபக்ச தான் சரியான பௌத்தர் அப்படின்னு சொல்லி அவரை ஆட்சியை கொண்டு வரத்துக்கு ஓடி திரிஞ்சவங்க, பங்குக்கு கூலியாக பல அமைச்சுக்கள் அவங்கள்ட்ட வாங்கி எடுத்தவங்க. இவங்க எல்லாம் இப்போது மதவாதம், இனவாதம் அப்படின்னு சொல்லி விடயங்களை பேசுறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுது. ஆட்சி மாற்றம் வந்து தான் பிள்ளையா போன்றவங்களுக்கு விடுதலை. இவர் உள்ள இருக்கிறது வந்து உபவேந்தரை கடத்தி படுகொலை செய்து காணாமலாக்கிய கேஸ்ல என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஆசையும் அபிலாசையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சி மாற்றம் வரணும். இல்லைன்னா அந்த ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்றதுக்கான வழிகளை செய்யறது அவனோட கலாச்சாரம். உலையில அரிசி வெந்தாத்தான் சோறு. இவர்களுடைய அரசியல் உலையில இனவாதம் வெந்தாத்தான் சோறு அப்படின்ற இடத்துல தான் இப்போது உதய கம்மன்வில, விமல் வீரவன்ச, ஞானசார தேர, அதே போல சரத் வீரசேகர இவர்களுடைய நடவடிக்கை அமைஞ்சிருக்குது. கசப தேரர் சிறைக்கு போனதை வச்சு ஒரு அரசியல் செஞ்சிடலாம்னு பார்த்தாங்க. அதுக்கு முடியல. நீதிமன்றம் விளக்குமுறையில நீடிச்சு அவரையே கடுப்பாக்கி வச்சிருக்குது. அதை வச்சு புழக்கம் நடத்துதலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியல. இப்போது பிள்ளையால வச்சு ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. சுதந்திர தினத்தினுடைய கொண்டாட்டத்தை குழப்பி பார்த்தாங்க. தேசிய கீதம் தமிழ்ல பாடியாச்சு. வடக்குல இருக்கின்ற ஒரு தமிழ் பாடசாலையில உள்ள மாணவ மாணவிகள் வந்து ஒரு சிங்கள பாடலுக்கு வந்து சுதந்திர தின கொண்டாட்டத்துல வந்து நடனம் ஆடினதுதான் பயங்கரமான கடுப்புல தான். இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் வந்து சிங்கள தேசத்துக்கான மாதிரி தெரியலையே. தமிழர்களை திருப்திப்படுத்த, புலிகளை திருப்திப்படுத்த, டயஸ்போராவை திருப்திப்படுத்த அமைஞ்ச மாதிரி இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. என்னதான் இருந்தாலும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவர்களுடைய அரசியல் காய் நகரத்துகளுக்கும் இனவாத சிந்தனைக்கும் சோரப்போகாத ஒரு சூழ்நிலை இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. ஜனாதிபதியினுடைய இனவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இனவாதம் முற்றாக ஒழிக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து வாசுதேவ நாணயக்காரர்கிட்ட வந்து ஊடகங்கள் கேட்டாங்க. இந்த கருத்து எப்படி நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனவாதத்தை இல்லாமலாக்குவதற்கான முயற்சிகள் இந்த அரசு எடுக்கும், அதை சக்சஸ் ஆக செஞ்சு முடிப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காத ஒரு அரசியல் மாற்றத்தை இவங்க உண்டாக்கி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இருந்தது போல் அல்லாத ஒரு அரசு உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போதுமே ஆட்சியாளர்களாக வந்து மேல் வர்க்கம், மேல் குடியினர் தான் இருந்தாங்க. இந்த அரசுல வந்து அனைவருமே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க. அவங்களால கச்சிதமாக இந்த விஷயங்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சென்ற அரசுகளை விட இந்த அரசு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. ஊடகங்கள் கேட்டாரு, ஷிராந்த் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டாங்களே அப்படின்னு சொன்ன போது, ராஜபக்சர்கள் போன்ற உயர்ந்த வர்க்கங்கள் வந்து விசாரணைக்கெல்லாம் அழைக்கப்படுவதில்லை. தனிப்பட்ட முறையில் இவங்க குற்றங்கள் செய்திருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லல. என்னதான் இருந்தாலும் இப்படி விசாரணைக்காக அழைக்கப்படுகிற பட்சத்துல அதை நழுவி செல்லவோ அதுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருக்கவோ முடியாது என்ற ஒரு சூழல் இப்போது உருவாகி இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு கோட்பாடு இந்த அரசு நடைமுறைப்படுத்துவது என்பது ஆரோக்கியமான விடயம். நிச்சயமாக இவர்கள் விசாரணைக்கு சமூகம் அளிக்கணும், கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இனவாதிக்கும் மதவாதிக்கும் ஒரு அரசியல் மாற்றம் தேவை, தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ற ஒரு விஷயம்தான் யதார்த்தமான விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்காலத்துல என்ன வகையான இனவாத சக்திகள் மேல போகுதோ, அவங்களை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற பணியை அரசு எப்படி செஞ்சு முடிக்க போகுதோ, அதில் இருக்கின்ற சவால்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இனவாதம் மதவாதத்துக்கு எதிரான அரசுடைய செயற்பாட்டுக்கு ஒவ்வொரு பிரஜையும் தமது ஒத்தாசைகளை வழங்கி இனவாதத்தையும் மதவாதத்தையும் கையில் எடுக்காமல் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.